சொந்தமாக கார் வச்சுருக்கலாம், பைக் வச்சுருக்கலாம், ஏன் பிளேன் கூட வச்சுருக்கலாம். ஆனால் ட்ரெயின் வச்சுருந்தவர் உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் சென்னையைச் சேர்ந்த தாட்டிக்கொண்ட நம்பெருமாள் செட்டியார். தற்போது சென்னையில் சேத்துப்பட்டு பகுதியின் வரலாற்றுக்கு சொந்தக்காரரான இந்த நம்பெருமாள் செட்டியார் சென்னையில் உள்ள பிரசித்தி பெற்ற பல சிகப்பு நிற கட்டடங்களை உருவாக்கியவர். பாரிமுனையில் உள்ள உயர்நீதிமன்றம், சட்டக்கல்லூரி, எழும்பூரில் உள்ள சிற்பக்கலை கல்லூரி, மியூசியம், கன்னிமாரா நூலகம் போன்ற இவரால் கட்டப்பட்டவை அப்பப்பா விரைவிப்பாக உள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் சென்னையின் மிகப்பெரிய கட்டட கான்ட்ராக்டரான நம்பெருமாள் செட்டி விக்டோரியா ஹால், சென்னை உயர்நீதிமன்றம், சட்டக்கல்லூரி, எழும்பூரில் உள்ள சிற்பக்கலை கல்லூரி, அருங்காட்சியகம், கன்னிமாரா நூலகம் என மெட்ராஸ் மாநகரின் பல முக்கிய கட்டடங்கள் இந்தோ சராசனிக் பாணியில் கட்டடங்களை வடிவமைத்த பிரபல ஆங்கிலேய கட்டடக் கலைஞர்கள் அனைவருமே தங்கள் கனவுகளுக்கு உருவம் கொடுக்கும் பொறுப்பை நம்பெருமாள் செட்டியாரிடம்தான் ஒப்படைத்தார்கள். இந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காகவே இவர் பச்சையப்பன் கல்லூரி அருகே ஒரு செங்கல் சூளையை வைத்திருந்தாராம். இதே போல கட்டடப் பணிக்கு தேவையான மற்ற பொருள்களும் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார். வெளிநாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்து பயன்படுத்தியிருக்கின்றார். 18ஆம் நூற்றாண்டில் பிரபலமான பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்த இவர் வாழ்ந்த வீடு வெள்ளை மாளிகை என்ற பெயருடன் சேத்துப்பட்டு மேம்பாலம் அருகில் டாக்டர் மேத்தா மருத்துவமனையின் பின்புறம் உள்ளது. 3 மாடிகள் 30 அறைகள் கொண்ட இந்த வீடு தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. இதில் சீனா, ஜப்பான், இத்தாலி, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பீங்கானில் செய்யப்பட்ட அரிய கலைப்பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. எழும்பூர் பாந்திராயன் சாலையில் இருந்து கரிங்டன் சாலை வரை உள்ள நிலப்பரப்பு நம்பெருமாளுக்கு சொந்தமாக இருந்தது. அதன் காரணமாகவே அப்பகுதி செட்டியார்பேட்டை என அழைக்கப்பட்டது. நாளடைவில் செட்டிப்பேட்டை என மருவி தற்போது செட்பெட் என மாறிவிட்டது. ஆங்கிலேயர் பலருக்கு வீடு கட்டி தந்த நம்பெருமாளின் வீட்டில்தான் கணித மேதை ராமானுஜம் தன் இறுதி நாட்களை கழித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்திலிருந்து திரும்பிய ராமானுஜருக்கு காசநோய் பாதிப்பு அதிகமாகிவிட்டதால் அப்போது நம்பெருமாள் செட்டியார் அவரை அழைத்து வந்து தனி அறை, தனி சமையல், சிறப்பு வைத்தியம் முதலிய ஏற்பாடுகளை செய்து அவரை காப்பாற்ற எல்லா முயற்சிகளும் செய்தார். இறுதியில் நோய்வாய்ப்பட்டு ராமானுஜர் இறந்து போனார். நம்பெருமாள் செட்டியார் அவர்களே அவரது ஈமச்சடங்குகளை செய்தார். ராமானுஜத்தின் மரணச் சான்றிதழ் இன்றும் செட்டியார் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் BA பட்டம் பெற்றவர் நம்பெருமாள். முதலாக வெளிநாட்டு பிரெஞ்சு டிக்கான் கார் வாங்கிய முதல் இந்தியர் நம்பெருமாள் செட்டியார் அவர்கள். தற்பொழுது இந்த கார் விஜய் மல்லையாவிடம் உள்ளது. தான் விண்டேஜ் கலெக்ஷன் கார்களில் ஒன்றாக அதை வைத்திருக்கின்றார் மல்லையா. தான் ஈட்டிய பணத்தில் பெரும்பகுதியை சமஸ்கிருத வளர்ச்சி, வைணவ கோயில்களின் திருப்பணி, ஏழைகளின் கல்வி, மருத்துவம் போன்றவற்றிற்கு கொடுத்து உதவினார். வட சென்னையில் பல பள்ளிகளும் சேத்துப்பட்டியில் உள்ள நாச்சரம்மா மருத்துவமனையும் இவருடைய அறக்கட்டளை சார்பில் நடைபெறுகின்றன. சென்னையின் வளர்ச்சியில் இவரது சேவை சிறப்பானது. இந்த நம்பெருமாள் செட்டியார் தான் சொந்த உபயோகத்துக்காக 4 பெட்டிகள் கொண்ட தனி ரயில் வண்டியை வைத்திருந்தார். தம் குடும்பத்தினரோடு திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு சென்று வர இந்த ரயிலை உபயோகித்தார். மற்ற நேரங்களில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தான் இவருடைய ரயில் நிறுத்தப்பட்டிருந்தது. இவரது பெயரையே இன்று செட்பட் தாங்கியுள்ளது. ஐயாவின் புகழ் வாழ்க. நன்றியுடன் உங்கள் அழகப்பன். நன்றி.